ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கறிவேப்பிலை வச்சு 10 நிமிஷத்தில் நல்ல சூப்பரான கறிவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கட்டு கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கறிவேப்பிலையை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஈரம் போகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கறிவேப்பிலையை காய வச்சு எடுத்தாச்சு. இதை அளந்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் அளந்து இந்த மாதிரி அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் எனக்கு சரியாக 5 கப் அளவுக்கு கறிவேப்பிலை இருக்குது. நம்ம எந்த கப்பில் கறிவேப்பிலை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்லையே எல்லா பொருளும் அளந்துக்கலாம். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கப்லையே 1/2 கப் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி இருக்கும். நார் கொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமான புளியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் எந்த கப்பில் புளி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. புளி நல்லா இந்த மாதிரி வெந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. வரமல்லி சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையெல்லாம் நல்லா பொன்னிறத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. ஆறட்டும். இப்போ இதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப முத்தின இலை எடுக்க வேண்டாம். கொஞ்சம் கொழுந்தாக இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த தொக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கறிவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த கடுகு வெந்தயத்தை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க கறிவேப்பிலையை ஃபஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதிலையே நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தய பொடியும் சேர்த்துக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த புளியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி எதுவும் இதில் சேர்க்காததுனால இது அந்த அளவுக்கு நைஸாக அரைப்படாது. அதனால் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சா ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் கறிவேப்பிலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 6-7 பல் பூண்டை நல்லா இந்த மாதிரி தோலோடு இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 காய்ஞ்ச மிளகாயை விதையை எடுத்துட்டு அந்த தோல் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயமாக வச்சுருக்கீங்கன்னா நம்ம கடுகு வெந்தயம் அரைக்கும் போது கூட நீங்கள் கூட போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கறிவேப்பிலை விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியான கறிவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிருச்சு. கறிவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.
ஒரு ஸ்பூன் போதும் சாதத்துக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வெளியில் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கறிவேப்பிலை தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.